முக்கிய செய்தி. நீதிபதி குறித்த சர்ச்சை புத்தகம் தொடர்பான வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 49வது புத்தக கண்காட்சியில் நீதிபதி GR சுவாமிநாதனை தவறாக சித்தரித்து புத்தகம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்தப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கையை ஏற்று வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு முடித்து வைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். நீதிபதி குறித்த சர்ச்சை புத்தகம் தொடர்பான வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்ற 49வது புத்தக கண்காட்சியில் புத்தகம் வெளியிடப்படும் என இணையதளங்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டன. இந்த புத்தகத்தின் விற்பனைக்கு தடை விதிக்க கோரி வேலூரைச் சேர்ந்த நவீன் பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி குறித்து தவறாக சித்தரிக்கும் போது புத்தகத்தை பறிமுதல் செய்யவும் புத்தக கண்காட்சி இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த புத்தக கண்காட்சியில் தீவிர சோதனை நடத்தப்பட்டதாகவும் கீழைக்காற்று பதிப்பகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த 2 அரங்குகளில் சோதனை செய்த போது சம்பந்தப்பட்ட புத்தகம் எதுவும் அங்கே விற்பனை செய்யப்படவில்லை என்று தெரிய வந்ததாக குறிப்பிடப்பட்டது. மேலும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் கீழைக்காற்று பதிப்பக நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அப்போது அவர்கள் அளித்த எழுத்துப்பூர்வமான விளக்கத்தில் சர்ச்சைக்குரிய அந்த புத்தகம் கண்காட்சியில் வெளியிடப்படவோ அல்லது விற்பனை செய்யப்படவோ இல்லை என்று உறுதியளித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கையும் முடித்து வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. முக்கிய செய்தி. நீதிபதி குறித்த சர்ச்சை புத்தகம் தொடர்பான வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 49வது புத்தக கண்காட்சியில் நீதிபதி GR சுவாமிநாதனை தவறாக சித்தரித்து புத்தகம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்தப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கையை ஏற்று வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு முடித்து வைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். நீதிபதி குறித்த சர்ச்சை புத்தகம் தொடர்பான வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்ற 49வது புத்தக கண்காட்சியில் புத்தகம் வெளியிடப்படும் என இணையதளங்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டன. இந்த புத்தகத்தின் விற்பனைக்கு தடை விதிக்க கோரி வேலூரைச் சேர்ந்த நவீன் பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி குறித்து தவறாக சித்தரிக்கும் போது புத்தகத்தை பறிமுதல் செய்யவும் புத்தக கண்காட்சி இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த புத்தக கண்காட்சியில் தீவிர சோதனை நடத்தப்பட்டதாகவும் கீழைக்காற்று பதிப்பகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த 2 அரங்குகளில் சோதனை செய்த போது சம்பந்தப்பட்ட புத்தகம் எதுவும் அங்கே விற்பனை செய்யப்படவில்லை என்று தெரிய வந்ததாக குறிப்பிடப்பட்டது. மேலும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் கீழைக்காற்று பதிப்பக நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அப்போது அவர்கள் அளித்த எழுத்துப்பூர்வமான விளக்கத்தில் சர்ச்சைக்குரிய அந்த புத்தகம் கண்காட்சியில் வெளியிடப்படவோ அல்லது விற்பனை செய்யப்படவோ இல்லை என்று உறுதியளித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கையும் முடித்து வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.